பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, வந்தவர்களே, வராதவர்களே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். ஒரு ஊர்ல திமுக கோட்டைன்னு 2 ஊர் இருந்துச்சாம். திமுக கோட்டைன்னு சொன்ன அந்த 2 ஊரையும் உடைத்த அந்த டிவிக கோட்டையா வில்லிவாக்கத்தையும் எழும்பூரையும் மாற்றி காட்டிய மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் பூக்கடை SKM குமார் அவர்களே, இதே ஊர்ல இதே இடத்துல எங்களால ஒரு கூட்டம் நடத்த முடியாம போச்சு. அன்னைக்கு பரப்புரையை விட்டுட்டு நான் இங்க வந்து நின்று இருந்தேன். உதய்க்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தலைவர் அங்க பேசிட்டாரு, குளத்தூர்ல இருந்து கிளம்புறாரு, இங்க வரப்போறாரு, ஆதவ சகோதரர் வரப்போறாரு. அதனால என்னுடைய கடுமையான பரப்புரைக்கு நடுவில் நான் வந்து இங்க வந்து நிக்கிறேன். இப்ப இங்க பாக்குற அன்பிற்கினிய கண்ணியமிக்க காவல்துறை சகோதரர்கள் பல பேர் அன்னைக்கும் வந்திருந்தாங்க. கடுமையான கெடுபிடி. திடீர்னு அந்த செய்தி வந்தது, தலைவரால வர முடியல, துடிச்சு போனோம். ஏன்? சரியான முறையான பாகுபாடு இல்லாத பாதுகாப்பு இல்ல, அதனால தலைவரை கூட்டு வர முடியல. ஐயோ, என் நெஞ்சம் துடிதுடித்தது. என் அன்பு சகோதரன் உயிரை பணயம் வைத்து இந்த தொகுதியில் நிற்கிறாரே, என்னாகுமோ ஏதாகுமோன்னு நான் துடித்துக் கொண்டிருந்தேன். அதே இடத்துல மாண்புமிகு அமைச்சராக ஆதவ அர்ஜுனா நின்று கொண்டிருக்கிறார். அவரை வணங்குகிறேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எப்படி தெரியுமா சாத்தியம்? முதல்ல யாருக்கு தெரியுமா நாங்க நன்றி சொல்லணும்? வில்லிவாக்கத்துல இவருக்காக நான் இப்போ ஓடி வருவேன், கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக வந்து நிற்பார். நாங்கள் சகோதரர்கள். கொடிய திமுகவின் ஏவலின் காரணமாக சோடா பாட்டலை எடுத்து அடித்து மண்டை உடைத்த போதும் எங்களுக்காக வில்லிவாக்கத்தில் நின்ற சிங்க பெண்களே, உங்களை தலைவணங்குறம்மா. உங்க வெற்றி இந்த வெற்றி. அன்னைக்கு நான் துறைமுகத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். சம்பவத்தை கேட்டு துடிச்சு போனேன். முதல்ல நான் கேட்டது, பாட்டில் எடுத்து வீசிட்டாங்களே, நம்ம பெண்களுக்கு அடிபட்டுருச்சு, அவங்கள மருத்துவமனை கூட்டு போனாலும் கூட்டு போயிட்டாங்க. சரி, கூட்டம் கலைஞ்சிருக்கமே, என்னாச்சு? அப்ப சொன்னாங்க, ஆதவ் சார் பேச போறாரு, வந்து அடிப்பட்ட அந்த ஒரு பெண்ணை தவிர ஒரு சிங்க பெண் கூட எழுந்து போகவில்லை, அப்படியே நிக்கிறாங்க, நான் வாங்கடான்னு சொன்னாங்க. அதுதான் இந்த தொகுதி மக்கள். நெஞ்ச நிறைஞ்சிருக்குமா? என்ன சொல்றது, எதை விடுறது? கவுண்டிங் டே அன்னைக்கு இந்த மனுஷன் ஆதவ் சார் பண்ண விஷயம் இருக்கு. எங்கெல்லாம் ஒரே தொகுதி, லயோலா கல்லூரியில ஒரு பக்கம் எழும்பூர், பக்கத்திலேயே நம்ம தொகுதி, இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் தொகுதி பெரம்பூர், இன்னொரு பக்கம் கொளத்தூர். கவுண்டிங் போயிட்டே இருக்கு. காலையிலே போயிட்டோம், திக்கு திக்குன்னு இருக்கு. முதல் சுற்று முடிவடையுது, விசில் சத்தம் கேட்கிறது. 2ஆம் சுற்று முடிகிறது, விசில் சத்தம் கேட்கிறது. 3ஆம் சுத்துல அப்படி வெளியில வரோம். நானும் அன்பு சகோதரர் ஆதவ பாக்குற, ஓடி வந்து கட்டி பிடிச்சு, ராஜே நாம தான் லீடிங் அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷம், என் கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப அந்த மனுஷன் முதல்ல சொன்னார், இன்னொன்னு தெரியுமா, கொளத்தூர்லயும் விசில் சத்தம் தான் கேக்குது. வில்லிவாக்கத்தில் நீங்கள் அடித்த விசில் சத்தம் எழும்பூரை தொட்டு கொளத்தூரில் தொடர்ந்து, அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. விடிய விடிய தூக்கம் இல்லாம என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்னென்ன சொன்னீங்க. வில்லிவாக்கத்துல பாக முகவர் போட முடியுமா? காசை கொண்டு வந்து கொடுக்கல, நீங்க கொடுத்தாங்க, நீங்க கொட்டினாங்க ப்ரோ, கொட்டினாங்க வில்லிவாக்கத்துல காசை. ஒரே கேள்விதான் கேட்டோம், 100 கோடி ஓட்டுக்கு காசு கேட்டு கொட்டினிய, தொகுதியில நல்லது செய்யறதுக்கு இதே காசை கொட்டி இருந்தா ஓட்ட உனக்கு போட்டிருப்பாங்களா இல்லையா? இல்லையே. எங்க சனம் ரொம்ப உஷார். என்ன தெரியுமா பண்ணாங்க? அறிவார்ந்த மக்கள், நீங்க கொடுத்த காசை உங்ககிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டை எங்களுக்கு போட்டாங்க. வெற்றி வெற்றி வெற்றி, திரும்பிய திசையெல்லாம் வெற்றி. சட்டமன்றம் முதல் முறையாக ஒரு புரட்சியை பார்த்தது. எனக்கு அழைப்பு வருது, என்னுடைய தர்மத்தாயின் தவ புதல்வர் என்னுடைய தலைவர் பேசுகிறார், உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில பாக்குறேன், கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது, பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க,
மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள், சாதாரண மக்கள் எப்படி ஜெயிச்சோம்? ஒரே காரணம் தான், எல்லாரும் காசுக்கு பயந்துகிட்டு, அதிகாரத்துக்கு பயந்துகிட்டு தப்பான திசையில நின்ன போது நாங்கள் தளபதியை நம்பி சரியான திசையில் நின்னோம். எங்களை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கிற எங்களுடைய தலைவர்.